திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொன்னும் எப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்றறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பலனத்தனி ஆரூரானை மறக்கலாமோ. நாங்கள் வராக புராணத்துல மகிஷனின் பூர்வ கதை படிச்சோன்றோம். 18 புராணங்களில வராக புராணத்துல சின்ன கதை, அதுண்ட வராக புராணத்துல தொடர்ச்சி மகிஷனின் பூர்வ கதை. முன்னொரு காலத்தில் விப்ரதிசித்தி என்ற கொடிய அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிக அழகான ஒரு பெண் இருந்தாள். மகிஷ்மகி என்ற பெயருடைய அவள் தன் தோழிகளோடு சேர்ந்து அழகிய பள்ளத்தாக்கொன்றில் சென்று கொண்டிருக்கையில் ஆற்றங்கரையில் அமைந்த அழகிய ஆச்சிரமம் கண்டார்கள். அந்த ஆச்சிரமம் அது அமைந்திருக்கும் சூழ்நிலை ஆகியவற்றை கண்ட மகிஷ்மகி அந்த ஆச்சிரமத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். உள்ளே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து எப்படியாவது விரட்டி விட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள். அந்த ஆச்சிரமம் தனக்கு கிடைக்கும் என்று எண்ணிய மகிஷ்மகி ஒரு பெண் எருமை வடிவு கொண்டு ஆச்சிரமத்தின் வெளியே குழப்பம் விளைவித்தாள். பிறகு முனிவனை பயமுறுத்த வடிவுடன் உள்ளே நுழைந்தாள். முதலில் சற்று பயந்து போன முனிவர் உடனே தன் அறிவு விளக்கத்தால் அந்த எருமை மகிஷ்மகி என்பதை கண்டுவிட்டார். கடுங்கோபம் கொண்ட அவர் ஒரு சிறு பெண் எருமையாக 100 ஆண்டுகள் திரிவாயாக என்று சாபமிட்டார். மகிஷ்மகி தன் பிழையை பொறுக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொள்ள அவளுக்கு அப்பொழுது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதோ அப்பொழுது அவளுடைய சாபம் நீங்கும் என்றும் சாப விமோசனம் கூறினர். நர்மதை ஆற்றங்கரையிலே இந்த பெண் எருமை திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றில் ஒரு விசேஷம் நடைபெற்றது. சிந்து துபீபா என்ற முனிவன் சக்தியால் நர்மதை ஆற்று நீர் ஒரு மாபெரும் சக்தியை பெற்றது. அந்த நேரத்தில் இந்த பெண் எருமை நர்மதை நீரில் குளிக்கவும் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் 3 உலகங்களும் யாருடைய பெயரை கேட்டவுடன் நடுங்குகின்றனவோ அந்த மகிஷாசுரன் ஆகும். இதே மகிஷாசுரன் தான் வைஷ்ணவி தேவியை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தூதர்களை அனுப்பினான். வைஷ்ணவி தேவி தன்னையோ தன் பரிவாரங்களில் எந்த ஒருவரையுமோ கூட அவன் மணக்க முடியாது என்று செய்தி அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு தேவ படைகள் அழிந்தாலும் வைஷ்ணவ தேவியும் அவரது துணைவியாரும் போருக்கு எழுந்த பொழுது அரசு படைகள் அழிந்தன. இறுதியாக தேவியே மகிஷாருடன் நேரடியாக போர் புரிந்தார். பலகாலம் போர் புரிந்தவன் வைஷ்ணதேவி மகிஷனை வென்றாள் என்ற வராக புராணம் கூறுகிறது. இக்கதையை விரிவாக சொல்லும் மார்க்கண்டேய புராணம், தேவி பாவதம் ஆகிய அனைத்துமே துர்க்கைதான் மகிஷனை கொன்றவள். இந்த மகிஷாசுரன்ன்றது அந்த நவராத்திரிக்கு கடைசியா வர அந்த இது மகிஷாசுரனை கொன்றதான் படிக்கிறோம் நாங்கள் என்று பேசுகின்றனவே தவிர வைஷ்ணவின் பெயரை கூறவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். வராக வடிவில் இருந்த விஷ்ணு பிருத்திவிக்கு சொன்ன சத்தியதாப முனிவர் கதை. வராக வடிவிலிருந்த விஷ்ணு பிருத்திவிக்கு சொன்ன சத்தியதாப முனிவர் கதை. சத்தியதபா என்ற முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை சுள்ளிகளை சேர்த்து கட்டுவதற்காக வெட்டின பொழுது அவருடைய கையில் உள்ள சுண்டு விரல் வெட்டப்பட்டு தெறித்து விட்டது. வெட்டப்பட்ட விரலிலிருந்து ரத்தம் வராமல் சாம்பல் போன்ற பொடி வெளி வந்தது. துண்டிக்கப்பட்ட விரலை எடுத்து வெட்டுண்ட பகுதியில் வைத்து அமுக்கியுடன் அந்த விரல் உடம்புடன் ஒட்டி கொண்டது. அந்த முனிவர் எந்த மரத்தடியில் தங்கி இருக்கும் பொழுது நிகழ்ச்சி நடைபெற்றதோ
அந்த நேரத்தில் கிண்ணற தேவ ஜாதியைச் சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் இந்த நிகழ்ச்சி முழுவதையும் பார்த்து கிண்ணறம் மண்டா அப்படி இருப்பினு சொல்லுங்க அவன் அநேகா சின்னாக்கள் இல்ல மேல் முகம் அந்த உடம்பு வந்து மனித உடம்பாயும் இந்த கீழ் உடம்பு பறவைய இருக்கும் இல்லாட்டி மீனா இருக்கும் அப்படி இதில் ஏற்பட்ட அதிசயம் தாங்காமல் அவர்கள் இருவரும் தேவேந்திரனிடம் சென்று தாங்கள் கண்டதை கூறினர். தேவேந்திரன் விஷ்ணுவிடம் சென்று இவர்கள் கூறியதை எடுத்து சொல்லி அந்த முனிவனை சோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்திரன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு ஒரு பன்றி வடிவெடுத்து சத்திய தாப ஆசிரமத்தை சுற்றி கொண்டிருந்தார். அவர் உடம்பில் ஒரு அம்பு பாதி குத்தி கொண்டும் பாதி வெளியில் நின்றது. சற்று நேரத்தில் இந்திரன் வேடன் வடிவில் முனிவரிடம் வந்தான். முனிவரே, உமது ஆசிரமத்தை சுற்றி பாதி குத்தி அம்புடன் ஒரு பன்று சுற்றுவதை பார்த்தீரா? நான் தான் அந்த அம்பை எய்தேன். ஆனால் ஒரே ஒரு அம்பு குத்தினதால் அந்த பன்று சாவில்லை. இப்பொழுது அந்த பன்று தான் என் குடும்பம் முழுவதுக்கும் ஆகாரமாக வேண்டும். ஆகவே ஆனால் பன்றி வடிவில் சுத்தி கொண்டிருக்கிறது விஷ்ணு. ஏன் இப்போ இந்திரன் இப்படி சொல்றாருன்னு தெரியல பாப்போம். ஆகவே பன்றி எங்கே போயிட்டு என்று சொல்லும் என்று கேட்டான். படியும். இந்நிலையில் சத்தியதபா சிந்திக்க துவங்கினார். கடவுள் கொடுத்த அந்த உறுப்புகளும் ஒவ்வொரு பணிக்காகவே ஏற்பட்டுள்ளன. அடுத்த ஒரு பணியை அது செய்யாது. கண் பார்க்கும் பார்த்ததை பற்றி வாயில்லாத காரணத்தால் அது சொல்லாது. மூக்கு மோக்கும் காது கேட்கும் என்றாலும் இவை ஒன்றுக்கும் நிகழ்ந்ததை சொல்ல வேண்டுமானால் வாயின் உதவியை நாட வேண்டும். வாய் கண் பார்த்ததை சொல்லுமே தவிர பார்க்கும் சக்தி வாய்க்கும் இல்லை. எனவே கண் பார்த்ததை வாய் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. முனிவரின் கண் பன்றியை பார்த்திருந்தாலும் அவர் வாய் பேசாது நின்று விட்டார். பொய் கூறாமலேயே முனிவர் பன்றியை காப்பாற்றி விட்டார். இதனால் மகிழ்ந்த இந்திரனும் விஷ்ணுவும் முனிவரின் எதிரே காட்சி தந்தனர். இதனால் சத்தியதவா என்ற முனிவர் அவர் குரு அருணியும் விஷ்ணுவிடம் ஐக்கியமாயினர். சொல்லாபடியா அவரை காட்டி. அடுத்தபடியா வராகம் பிருத்திவிக்கு சொன்ன கதை. ஸ்வேதா என்ற மன்னன் பிருத்திவி தானே என்ன நிலமா நிலம் ஸ்வேதா என்ற மன்னன் இல விரு தவர்ஷா என்ற நாட்டை ஆண்டு வரும் பொழுது பல யாகங்களும் தியாகங்களும் செய்தான். அவன் குருவான வசிட்டர் அரசே, இந்த தானங்களோடு உண்பதற்குரிய அரிசியையும் தானம் செய்யுங்கள் என்றார். பொன் வெள்ளி இவற்றின் சிறப்பில் தன்னை மறந்திருந்த மன்னன் அரிசி தானத்தை மிக மட்டமாக கருதினான். ஆகவே அவன் அரிசி தானம் செய்யவில்லை. சொர்க்கம் சென்ற சுவேதா உண்பது முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் வேண்டுமான பொருள் சொர்க்கத்தில் இருப்பதை கண்டான். ஆனால் அரிசி சோறு தின்று பழகிய சுவேதாவுக்கு சொர்க்கத்தில் அரிசி கிடைக்கவில்லை. மாலினி படியுங்க உடனே. மாலினி ஓமாம் படிக்கிறேன். அரிசி கிடைக்கவில்லை விட்டவன். உடனே அவன் பூமிக்கு திரும்பி தான் இறந்த இடத்தை வந்து பார்த்தான். அங்கு பிண்டம் போட்ட அரிசி சிதறி கிடந்ததை கண்டு அதை உண்ண ஆரம்பித்தான். அப்போது அங்கு வந்த வசிட்டர், நான் சொல்லும் பொழுது நீ கேட்கவில்லை, அரிசி தானத்தை அலட்சியமாக நினைத்து விட்டாய், இப்பொழுது தெரிகிறதா அதன் அருமை? இவ்வாறு அவனுக்கு அறிவுரை கூறிய வசிட்டர் மன்னன் சுவேதா விளங்கிக் கொள்வதற்காக மற்றொரு கதையையும் எடுத்து கூறினார். விசிதஸ்வா என்ற மன்னன் யாகம் செய்யும் பொழுது உணவு பண்டங்களையும் அரிசி தள்ளியவற்றையும் தானம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறிய அறிவுரையை சட்டை செய்யாமல் இருந்தான். அதனால் அவன் சொர்க்கம் சென்று பசியினால் வாட நேர்ந்தது. எனவே தானம் செய்பவர்கள் உணவுப் பொருட்களையும் தானம் செய்ய வேண்டும் என கூறி முடித்தார். இதுவரை கூறிக்கொண்டு வந்த அனைத்தும் வராக புராணத்தில் வராக சம்ஹீதையின் ஒரு பகுதியாகும். இந்த பகுதி முதலில் பரபிரமத்தால் பிரமனுக்கு சொல்லப்பட்டது. பிரமனில் இருந்து புலத்தியனுக்கும்
அடுத்து பரசுராமனுக்கும் அடுத்து உக்ரனுக்கும் அடுத்து மனுவுக்கும் சொல்லப்பட்டது. இதை சொல்லிக் கொண்டு வந்த வராகம் இந்த சம்ஹிதை போக பிராணபதி பகுதியை பிற்காலத்தில் வேதவியாச முனிவர் பாடல்களாய் புனிய போகிறார் என்றும், பிறகு அவரே லோக கஷ்ணருக்கும் சௌகருக்கும் அதை சொல்லித் தருவார் என்றும் எதிர்காலத்தை பற்றி வராகம் கூறிட்டு, இந்த பகுதியை கார்த்திகை துவாசதி அன்று படிப்பவர் அவர் விரும்பியவற்றை எல்லாம் பெறுவர். வராகம் பூமியை மீட்ட கதை. சனத்குமார முனிவர் ஒரு முறை பூமி தேவியிடம் அவள் வராகத்தினால் காப்பாற்றப்பட்ட கதையினை கூறுமாறு கேட்டார். பூமி தேவி மக்கதையை கூறினார். ஒரு முறை பூமியானது பாதாள உலகில் மூழ்கி போன போது பூமி தேவி விஷ்ணுவிடம் வேண்டி தன்னை காப்பாற்றும்படி கேட்டாள். மேல பிருத்திவி என்று சொன்னது இப்ப டிரெக்டா பூமி என்று சொல்லுது ராணியக்காவ. சனத்குமாரர் ஒரு முறை பூமிதேவிடம் அவள் வராகத்தினால் காப்பாற்றப்பட்ட கதையினை கூறுமாறு கேட்டார். பூமி தேவி மத்திய கதையை ஒரு முறை பூமியானது பாதாள உலகில் மூழ்கி போன போதும் பூமி தேவி விஷ்ணுவிடம் வேண்டி தன்னை காப்பாற்றும்படி கேட்டாள். விஷ்ணுவை புகழ்ந்து அவள் பாடிய பாடல்களே கேசவ சுதி எனப்படும். இதனை படிப்பவர்கள் ஏழ்மை பாவம் இவற்றினின்று விடுதலை பெறுவர். பூமி தேவி கூறியதை கேட்ட விஷ்ணு மிகப்பெரிய வராக உருவம் எடுத்தார். 6000 யோசனை உயரமும் 3000 யோசனை அகலமும் கொண்டிருந்தது. அவ்வராகம் கடனுள் பூந்த வராகத்தினால் பூமிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. பல மலைகள் கடனுள் விழுந்தன. வராகம் பூமியை தேடி கண்டுபிடித்து தன் கொம்புகளிடையே வைத்து நீருக்கு மேலே கொண்டு வந்தது. 1000 வருடங்கள் தன் கொம்புகளிடையே பூமியை வைத்திருந்து பிரபஞ்ச உற்பத்தியின் போது பூமியை அதற்குரிய இடத்தில் வைத்தது. அப்ப விஷ்ணுதான் வச்சது. விஷ்ணுவை திருப்திப்படுத்தல எவ்வாறு? பூமி தேவியை நோக்கி வராகம் சொல்லியதாவது, மக்கள் மேற்கொள்ளும் சடங்குகள், கிரியைகள், ஹோமங்கள் என்பவற்றால் நான் அதிகம் திருப்தி அடைவதில்லை. துவாதசி நாளன்று வெண்மையான உடை உடுத்தி கொண்டு வெண்மையான மலர்கள் கொண்டு விஷ்ணுவை பூசித்தால் போதுமானது. அவ்வாறு பூசை செய்பவர் மனம், மொழி, மெய் ஆகிய 3 ஒரு சேர விஷ்ணுவை நினைப்பதில் ஈடுபடுவாரேயானால் அதை விட விஷ்ணு திருப்தி செய்ய வேறு எந்த வழியும் தேவை இல்லை. நான் என்ன இடத்திலும் வாய்ச்சினான் துவாதசி அன்றுதான் இந்த விஷ்ணு மந்திரம் சொல்லணும்டா நான் ஏகாதசின்னு சொல்லியிருக்கேன். தெரியல. உண்மையான அன்பு ஒன்றையே விஷ்ணு விரும்புகிறார். சடங்குகளில் அன்புக்கும் முக்கியத்துவம் இல்லை. ஆதலால் விஷ்ணு அதை அதிகம் விரும்புவதில்லை. 4 வகை வர்ணத்தாரும் விஷ்ணுவின் ஆசியை பெற தகுதி உடையவர். மேல் 4 வகையினரும் நற்பழக்கங்கள், தூய சிந்தனை, பிறருக்கு கொடுத்தல், அன்புடைமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல் ஆகிய குணங்களுடன் இருப்பார்களேயானால் விஷ்ணுவின் ஆசியை எளிதில் பெற முடியும். சைவ உணவு உட்கொண்டு அமைதியாகவும் பொறிபுலன்களை அடக்கிய முறையிலும் பிறரிடம் பகமை, பொறாமை முதலிய தீக்குணங்கள் இல்லாமலும் யார் விஷ்ணுவை வழிபடுகிறார்களோ அவர்கள் எளிதில் விஷ்ணுவின் அருளை பெறுகிறார்கள். போதுமன்று மனத்தோடும் வாழும் மனிதனையும் கணவனிடம் அன்பு கொண்ட மனைவியையும் விஷ்ணு அருள் செய்கிறார். விஷ்ணு மன்னிக்க முடியாததும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் ஆகிய சிலவற்றை காணலாம். அசுத்தமான உணவு உண்ணுதல், குளிக்காமலும் இருந்த உடலை தொட்டு சுடுகாட்டில் இருந்து எரிந்து வந்தும் தன்னை தூய்மை செய்யாது கொள்ளாது விஷ்ணுவை வணங்குதல், அமைதி இல்லா மனத்துடன் யாரிடமாவது கோபம் கொண்ட மன நிலையிலும் மீன் உணவு, வாத்து கறி உண்ட பின்பு விஷ்ணுவிற்கு படைக்காமல் உண்ணப்படுகின்ற உணவு, மது உண்ட பின்பு, பன்றி கறி உண்ட பின்பு இசைவு இல்லாமல் விஷ்ணு கோவிலை திறப்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இறந்தவருக்கு செய்யும் மாலினி இறந்தவர்களுக்கு செய்யும் மரியாதை. இறந்து போன மூதாதையருக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்று மார்க்கண்டேய முனிவரும் வராகமும் விவாதித்தனர். 7 தலைமுறைகளை மூதாதை கமலா வராகம் என்ன? பன்றி. ஓகே. விஷ்ணு. ஓகே. மாலினி
நாங்கள் தொடுத்து கொடுக்கும் இன்டர்நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. ம். 7 தலைமுறைகளை மூதாதையர் என்று சொல்லுவர். இதில் ஒருவனுக்கு முற்பட்ட 4 தலைமுறைகளை பருப்பொருளாகவும் அதற்கு முற்பட்ட 3 தலைமுறைகளை நுண்பொருளாகவும் கொண்டு வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு சிரார்த்தம் முதலிய கிரியைகள் செய்யும் பொழுது பொருட்செல்வம் என்பதும் பொருள்களை படைத்துத்தான் வழிபட வேண்டும் என்பதும் ஒரு பொருட்டே அல்ல. பொருள் இல்லாதவன் மூதாதையர்களை உளமாற நினைத்து தூய்மையான அன்புடன் கைகளை குவித்து வணங்கினால் அதுவே போதுமானது. மூதாதையர்கள் பொருள்களை படைத்து மனதில் அன்பில்லாமல் சடங்குகளாக சிரார்த்தம் முதலிய கிரியைகள் செய்து மகிழ்வதை விட முதலில் சொன்ன முறையில் அன்போடு செய்யப்படும் வணக்கத்தில் அதிகம் மகிழ்கிறார்கள். இறந்தவர்களை எரிக்கும் சடங்கிற்கு எவ்விதமான கால கட்டுப்பாடும் தேவையில்லை. உத்தராயணம் தட்சநாயானம் என்ற நட்சத்திரம் என்று கவலைப்பட தேவையில்லை. துர்ஷ் ஐயாவின் கதை. சத்தியதுவத்தில் இக்கதை இடம்பெற்றது. அரசன் சுப்ரதிகாவிற்கும் வித்யுத் பிரபாவிற்கும் மகனாக பிறந்தவன் துர்ஜயா. இவன் துர்வாசரிடமிருந்து வரமும் சாபமும் பெற்றவன். அவன் கொடுத்த வரத்தின்படி இவன் யாராலும் வெல்ல முடியாதவன். அவன் கொடுத்த சாபத்தின்படி இவன் கல் போன்ற மனத்தினை உடையவன். ஒரு சமயம் சுயம்பு மனுவின் மகன்களாக ஹத்தி சுகத்ரி இருவரும் பெரும் படையுடன் சென்று தேவர்களை அழிக்க ஆரம்பித்தனர். அச்சமயம் விஷ்ணு எண்ணிலடங்கா உருவம் எடுத்து இவர்களை சுமேரு மலையில் சண்டையிட்டு வென்றார். ஹத்ரி சுகத்தி என்ற இருவர் மட்டுமே மீதிருந்தனர். அவர்களும் மந்திரமலைக்கு ஓடிவிட்டனர். அங்கு ஹத்ரியின் மகள் சுசேசியும் சுகத்ரியின் மகள் நிஷ்டேசியும் இருந்தனர். மந்திரமலைக்கு வந்த துர்ஜன் இவ்விரு அழகிய பெண்களை பார்த்து மயங்கி மனம் செய்து கொண்டான். அவனுக்கு 2 மக்கள் தோன்றினர். துர்வாச முனிவரின் வரத்தின்படி துர்ஜன் மூவுலகம் வந்து இந்திரனை தேவருகில் இருந்து விரட்டினான். ஒரு சமயம் வேட்டைக்கு சென்ற துர்ஜன் முனிவர் கௌரமுகாவின் ஆசிரமம் வந்தடைந்தான். அவனுடன் அவனது 5 படைத்தலைவர்களும் அவர்களது சேனைகளும் உடன் வந்தனர். இவ்வளவு பேருக்கும் ஒரு முனிவரால் உடனே உணவு படைத்தென்பது முடியக்கூடிய காரணம் அன்று. ஆனால் கௌர முனிவர் நாராயணிடம் வேண்டி சிந்தாமணி என்ற ஒரு ஆபரணத்தை பெற்றிருந்தார். இந்த ஆபரணத்தை கையில் கொண்டு ஒருவர் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அது உடனே கிடைத்துவிடும். ஆகையால் கௌரமுகா முனிவர் துர்வஜாவுக்கும் அவனுடன் வந்திருந்த போராளிகள் அனைவருக்கும் வேண்டிய உணவை, தங்குமிடம் மற்றும் அனைத்தும் வசதியிலும் செய்து கொடுத்தார். இவ்வளவு சக்தி வாய்ந்த சிந்தாமணி மாலையை பார்த்து மிகவும் ஆசை கொண்ட துர்ஜன் தன் மந்திரியாகிய விட்டோசனை அனுப்பி கேட்டான். அவர் கொடுக்க மறுக்கவே தன் சேனைகளை அனுப்பி மாலையினை கவர்ந்து கமலமையில வருமாறு கூறினார். கௌரமுக முனிவர் தன்னை காப்பாற்றும்படி சிந்தாமணி மாலையினை அடிக்க லட்சக்கணக்கான படை வீரர்கள் தோன்றி துர்ஜனின் படையினை விரட்டி அடித்தனர். விரோசனன் கொல்லப்பட்டான். ஹத்ரி சுவத்ரி இருவரும் தத்தமது படைகளை உதவிக்கு அனுப்பினர். ஆனால் கௌரமுக முனிவர் விஷ்ணுவை வேண்டா. விஷ்ணுவும் தன் சக்கரத்தால் துர்ஜன் அவன் சேனை அனைவரையும் அளித்தார். நொடி என்பது காலத்தின் மிகச்சிறிய அளவாகும். கண்ணை ஒரு முறை சிமிட்ட ஒரு நொடி ஆகும். விஷ்ணு ஒரு நொடி பொழுதில் துர்ஜயன் படைகளை அளித்தார். வடமொழியில் நிமு என்றும் பொருளுடைய நொடி பொழுதில் படைகளை அளித்த இடம் நைமிசாரண்யம் என பெயர் பெற்றது. மிக புண்ணியம் வாய்ந்த இந்த காட்டில் விஷ்ணு எப்பொழுதும் இருந்து வருகிறார். பிரபசா என்ற பெயருடைய நைமிசாரண்ய வனத்துக்கு வந்த முனிவர் கௌரமுகா அங்கு தவம் இயற்ற ஆரம்பித்த திதிகள். கௌரக முனிவர் சிந்தாமணியிடம் வேண்டிக் கொண்டவுடன் லட்சக்கணக்கான வீரர்கள் அதிலிருந்து வந்தார்கள் அல்லவா. விஷ்ணுவின் அருளாளவர்கள் மன்னர்களாக திகழ்ந்தார்கள். இந்த மன்னர்களின் ஒரு மன்னன் வழிவந்தவன் பிரஜபாலா என்ற அரசன். அவன் ஒரு முறை மகாதபா என்ற சக்தி வாய்ந்த முனிவரை சந்திக்க அவரது ஆச்சிரமம் சென்றான். பிரஜபாலா மன்னனிடம் அவர் திதிகளை பற்றியும் அவற்றின் பயன்கள் பற்றியும் கூறினர். சில குறிப்பிட்ட திதிகளில் இறைவன் மீது பாடல்களை கூறும் பொழுது அவை சிறப்பான பலன்களை பெறுகின்றன என்றார். பிரதிபாதா
இல்ல பிரதிபாத வரும். ம், ம், ம். சுக்லபட்சம் முதல் சுக்லபட்சம் முதல் நாள் பிரதிபாதா எனப்படும். இது அக்னி தேவனுக்குரிய நாளாகும். பிரபஞ்ச உற்பத்தியின் போது பிரம்மா தன்னுடைய கோபக்கனலிலிருந்து அக்னி தேவனை உருவாக்கினார். ஆகையால் அக்னியை தொழுவதற்கு இது உகந்த நாளாகும். துவிதியை சுக்லபட்சம் 2ஆம் நாள் துவிதியை எனப்படும். ம், இந்நாளில் அஸ்வினிகள் எனப்படும் தேவதைகளை தொழ வேண்டும். ம். குதிரையாகவும் பெண் குதிரையாகவும் இருந்த சூரியனுக்கும் சம்ஜனாவிற்கும் கம்ஜனாவுக்கும் பிறந்த மக்கள் நதத்யா, தசரா இவர்கள் பெற்றோர்கள் குதிரை வடிவில் இருந்த பொழுது இவர்கள் பிறந்ததால் அஸ்வினிகள் என்று அழைக்கப்பட்டனர். திரிதை 3ஆம் நாள் திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இந்நாள் ருத்ரனுக்கு ஏற்ற நாள். இந்நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் திருமணமான தம்பதியருக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும். பிரமன் ருத்ரனை தோற்றுவித்து உற்பத்தி தொழிலை பார்த்து கொள்ளும்படி கூறினார். ருத்ரன் தன்னால் இயலா என கூறவும் அவனை நீருக்கடியில் 1000 வருடங்கள் தியானம் செய்து சக்தியை பெருக்கி கொள்ளும்படி கூறி அனுப்பினார். பிரம்மன். ருத்ரனும் அவ்வாறு செய்து நீரிலிருந்து ஒளியுடன் கூடிய உடம்புடன் வெளியே வந்தார். தட்சன் ஒரு யாகம் செய்து வந்தான். நீரிலிருந்து வந்த ருத்ரன் இந்த யாகம் பற்றி கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் கொண்டான். பிரம்மா என்னிடம் படைக்கும் வேலையை கொடுக்க அதனை செய்வதற்காக சக்தியை பெருக்கும் காரணத்தினால் நான் தவம் செய்ய சென்றிருந்தேன். இன்னும் என்னுடைய தொழில் ஆரம்பிக்கும் முன் இந்த யாகத்தை நடத்தியவர்கள், அதில் கலந்து கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள், இவர்களை நான் அழித்தே தீர்வேன் என கூறினான் ருத்ரன். அவன் காதுகளிலிருந்து வெளிவந்த நெருப்பு பொறிகளிலிருந்து அசுரர்களும் வெளிவந்தனர். இவர்கள் யாகத்தில் மிகுந்த குழப்பங்களை விளைவிக்க பிரமன் தேவர்களை அனுப்பி ருத்ரனை அமைதிப்படும்படி வேண்டினான். அவர்களும் அவ்வாறு செய்து தட்சன் மகளாகிய தாட்சாயணியை ருத்ரனுக்கு மனம் செய்து கொடுத்தனர். தட்சன் யாகம் பற்றி மற்ற புராணங்கள் கூறும் கதை நின்று மாறுபட்ட கதையினை வழங்குகிறது வராக புராணம். ருத்ரனை மணந்த தாட்சாயணி தன் தந்தை யாகத்தில் தன் கணவனை அவமானப்படுத்தியதை நினைவில் கொண்டு இமயமலை சென்று கடுந்தவம் புரிந்தார். தன் கணவனுக்கு அவமானம் செய்த தட்சன் கொடுத்த உடம்பு ஆதலால் அந்த உடம்போடு இருக்க விரும்பவில்லை. அதனால் தன் உடம்பை நீத்தாள் தாட்சாயணி. இமவான் மகள் பார்வதியாக மீண்டும் பிறந்தார். சிவனையே கணவனாக அடைய வேண்டும் என்ற தவத்தினால் ஈடுபட்ட ஒரு நாள் மெலிந்த தேகமுடைய பிராமணன் பார்வதி தேவியின் ஆசிரமத்துக்கு தானம் கேட்டு வந்தார். பார்வதியும் சிறிது உணவினை கொண்டு வந்து அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். உணவினை உண்பதற்கு முன் அந்த பிராமணர் ஆசிரமத்துக்கு அருகில் ஒரு ஆற்றில் குளித்து விட்டு வர சென்றார். அவர் அங்கு குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முதலை அவர் காலை பற்றி கொண்டது. பிராமணர் பெருங்குரல் எடுத்து மற்றவர்களை உதவிக்கு அழைத்தார். பார்வதிக்கு என்ன செய்வதென்று குழப்பம் ஏற்பட்டது. அந்த பிராமணனுக்கு உடனே உதவி செய்தாக வேண்டும். ஆனால் அவர் தன் கணவரும் அல்லர், உறவினரும் அல்லர். அப்படிப்பட்ட ஒருவரை தொட்டி உதவி செய்தால் அது தவறாகும். அந்த சமயத்தில் ஆபத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம். ஒருவேளை அந்த பிராமணர் இறந்துவிட்டால் அக்குற்றத்துக்கு தான் பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். சிந்தித்து பார்த்த பார்வதி உடனே உதவி செய்ய விரைந்தார். அந்த பிராமணனை தொட்டவுடன் அந்த உருவம் கலைந்து உண்மையான சிவன் வழிபட்டார். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்றது. தேவர்கள், முனிவர்கள், அப்சரஸ், கந்தர்வர்கள் திருமணத்தில் பங்கேற்றனர். திருமணம் திதியில் நடைபெற்றதால் ருத்ரன் அந்நாளில் வழிபடுதல் சிறப்பாகும். ருத்ரனை சதுர்த்தி இது திதிகள் எல்லாம் இந்த கலண்டர்ல போடுவீங்க. அது திதியை துவாதசி. அது சதுர்த்தி சுக்லபட்சம் 4ஆம் நாள் வருவது சதுர்த்தி விரதம். விநாயகருக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்நாளில் எள்ளினை உண்ணுவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். அவளா இல்லையா? அவன் வரையில்லையா?
தொடக்கத்தில் தகுதியை அடிப்படையாக கொண்டே எல்லா காரியங்களும் நடந்தன. காலப்போக்கில் நேர்மைக்கு இடம் குறைந்து கொண்டே வர தேவர்கள் இந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும், நல்ல காரியங்கள் நடைபெற ஒரு தேவனை உருவாக்கும்படி ருத்திரனை வேண்டினர். இதை கேட்ட ருத்திரன் விநாயகன் என்ற பெயரில் ஒரு உருவத்தை தன் வாயிலிருந்து தோற்றுவித்தார். அத்துடன் தன் மயிர்கால்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விநாயகர்களை ஸ்க்ரோல் பண்ணப்படுது இல்ல ராணியாக, அப்படியே கீழே எடுப்பமண்டா போவதில்லை. பல்லாயிரக்கணக்கான இதை கேட்ட ருத்திரன் விநாயகன் என்ற பெயரில் ஒரு உருவத்தை தன் வாயிலிருந்து தோற்றுவித்தார். அத்துடன் தன் மயிர்கால்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விநாயகர்களை தோற்றுவித்ததால் இவர்களில் தலைமை பொறுப்பேற்பவர் யார் என்று தெரியாமல் தேவர்கள் குழம்பினர். பிரமன் தலையிட்டு ருத்திரனின் கோபத்தை அடக்கி ருத்திரன் வாயிலிருந்து வெளிப்பட்ட விநாயகனே முதன்மையானவர் என்றும் என்ன செய்யறது இல்லையா ராணியாக திருப்பி எனக்கு கொண்டுறவனும். ஐயோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் பொறுங்கவார். இதை கேட்ட ருத்திரன் விநாயகன் என்ற பெயரில் ஒரு உருவத்தை தன் வாயிலிருந்து தோற்றுவித்தது. அத்துடன் தன் மயிர்காலிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விநாயகர்களை தோற்றுவித்ததால் இவர்களின் தலைமை பொறுப்பை ஏற்பவர் யார் என்று தெரியாமல் தேவர்கள் குழம்பினர். பிரமன் தலையிட்டு ருத்திரன் கோபத்தை அடக்கி ருத்திரன் வாயிலிருந்து வெளிப்பட்ட விநாயகனே முதன்மையானவர் என்றும் மற்றவர்கள் அவருக்கு தோழர்களாக இருப்பர் என்றும் கூறி கணங்களுக்கு பதியாக இருப்பதால் தலைமை பொறுப்பேற்கும் விநாயகனுக்கு கணபதி என்ற பெயர் கொடுத்தார். சதுர்த்தி அன்று கணேசர் பிறந்ததால் சதுர்த்தி சிறப்பு வாய்ந்த நாளாகும். அதாவது விநாயகர் பிறப்பு பற்றி மற்ற புராணங்கள் வெவ்வேறு விதமாக பேசுகின்ற என்பதை அறிய. பஞ்சமி சுக்கிலபட்சம் 5ஆம் நாள் வருவது பஞ்சமி. இந்நாளில் புளிப்பான உயர்களை தவிர்க்க வேண்டும். பாம்புகளுக்கு பால் ஊற்றி வணங்க வேண்டும். பஞ்சமி என்றுதான் பிரம்மா எல்லா நாகங்களையும் அழைத்து அவற்றை பாதாள லோகத்துக்கு அதான் பஞ்சமியில் என்று தண்டக்கூடாதுன்றதப்ப மிகுதியான விதத்தினுடைய அனந்தா, வாசுகி, பத்மா, மகாபத்மா, குளிகா போன்ற பாம்புகளை பிரமனை படைத்தார். இந்த பாம்புகள் பிரமனின் படைப்புகளை பால் செய்தமையால் மீந்த இந்த கோபம் கொண்ட பிரமன் நாகங்களை நோக்கி, என் படைப்புகளை பெரிதும் வீணாக்கிய நீங்கள் உங்கள் தாயினாலேயே அழிக்கப்படுவீர்கள் என்று சாபமிட்டார். இதை கேட்ட நாகங்கள் பிரமனை நோக்கி, ஐயனே, எங்களை படைத்த நீரே எங்களுக்கு இப்படி ஒரு குணத்தினை கொடுத்தீர்கள். இக்குணத்தினாலேயே நாங்கள் மக்களை கடிக்கிறோம். எங்களுக்கு விஷத்தன்மையை படைத்த நீங்கள் எங்களை ஏன் குறை சொல்லுகிறீர்கள்? நாங்கள் எப்படி பொறுப்பேற்போம் என்று கேட்டனர். இதை கேட்ட பிரமன் நாகங்களுக்கு தனியிடம் ஒதுக்கி கொடுப்பதாகவும் அவர்கள் விடத்தில் தங்கியிருந்தால் மனிதர்களுக்கும் நாகங்களுக்கும் சண்டை ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறினார். பாதாள லோகத்தினை 7 பிரிவுகளாக பிரித்து அதில் 3 பிரிவுகளில் நாகங்கள் தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். பிரபஞ்ச உற்பத்தி பற்றி புராணங்களிலேயே சில வேறுபாடு உள்ளன. தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள், மற்ற உயிரினங்கள் அனைத்தும் பிரம்மனிலிருந்து தோன்றியவை என்று சில புராணங்களும், காசிப முனிவர் அவர் மனைவிகளும் பிள்ளைகளே தேவர்கள், மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் என்று சில புராணங்கள் பேசுகின்றன. இங்கு காணப்படும் முரண்பாடு பின்னே வருவதற்கு காரணமாக என்றுள்ளது. நாகங்களிடம் பிரமன் அடுத்த கல்பத்தில் காசிப முனிவருக்கும் அவன் மனைவி கத்ருவுக்கும் பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று கூறினார். நாகங்களிடம் பிரமன் அடுத்த கல்பத்தில் காசிப முனிவருக்கும் அவன் மனைவிக்கும் கத்ருவுக்கும் பிள்ளையாக பிறப்பார்கள் என்று கூறினார். காசிப முனிவர் தன் மனைவி மறுகா போயிட்டு
அப்படியே அவள் 1000 நாகங்களை பெற்றெடுப்பாள் என்று வரம் கொடுத்தார். மற்றொரு மனைவியான வினதாவிடம் அவள் விருப்பப்படியே 2 பிள்ளைகளை பெறுவாள் என்றும் அவர்கள் கத்ருவின் மக்களை விட பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் வரம் கொடுத்தார். கத்ருவிற்கு 1000 பாம்புகள் மக்களாக தோன்றினர். வினதாவிடம் இருந்து 2 முட்டைகள் தோன்றின. நெடுநாட்கள் முட்டை நின்று எதுவும் வெளிவராததால் பொறுமை இழந்த வினதா ஒரு முட்டையை உடைத்தாள். அதிலிருந்து அங்கவீனமுள்ள உருவம் வெளிவந்தது. அருணா என்ற பெயருடைய அவ்வுருவம் தன் தாயின் பொறுமையின்மையால் தன் உருவம் பால்பட்டது என்பதால் தன் தாய் கத்துரு தனக்கு 5-6 ஆண்டுகள் அடிமையா இருக்க வேண்டும் என்றும் மற்றொரு முட்டையினை உரிய காலம் வரை பத்திரமாக வைத்திருந்தால் அதிலிருந்து தோன்றும் மகன் தன் தாயினை விடுவிப்பான் என்றும் கூறினான். பின்பு ஆகாயத்துக்கு சென்று சூரியனுடைய தேர்ப்பாக நானான். இதற்கிடையில் வினதாவிடம் இருந்து தோன்றிய மற்றொரு முட்டையிலிருந்து பாதி பறவையும் பாதி மனிதனும் சேர்ந்த உருவம் தோன்றிட்டு அதான் ராணியக்கா பார்த்தீங்களே பாதி. அதற்கு கருடன் என்பது பெயர். பாம்புகளை தனக்கு இரையாக வேண்டும் என்ற வரத்தினை இந்திரனிடம் இருந்து கருடன் பெற்று வந்தது. கருடன் தன் தாயினை அடிமை தலையில் நின்று விடுவிக்க விரும்பியது. இதை அறிந்த பாம்புகள் தங்களுக்கு அமிர்தம் கொண்டு கொடுத்ததால் கருடனின் தாய் வினதாவை விடுவிப்பதாக கூறினர். கடுமையான முயற்சிக்கு பின் அமிர்தத்தை கொண்டு வந்தது கருடன். அமிர்தத்தை பாம்புகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக சுறுசுறுப்பான விளிம்புகளை விளிம்புகளை உடைய தற்பை புல்லை கொடுத்தது. அதனாலேயே பாம்புகளுக்கு பிளவுபட்ட நாக்கு ஏற்பட்டது. அதனாலேயே பாம்புகளும் கருணனுக்கும் பெரும் பகை ஏற்பட்டது. கருட மந்திரம் சொல்பவர்களை பாம்புகள் தீண்டுவதில்லை. சஷ்டி சுக்கிலபட்சத்து 6வது நாள் சஷ்டி எனப்படும். இந்நாளில் கார்த்திகேயனை துதிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நினைத்த காரியங்களும் கைகூடும். சஷ்டி அன்றுதான் பிரம்மன் கார்த்திகேயனை படைத்தளபதியாக நியமித்தார். கார்த்திகேயனை அசுரர்கள் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாசன், விப்ரசித்தி ஆகியோர் திறம்பட போர் செய்தனர். தேவர்கள் படைப்பில் இந்திரன் மட்டும் திறம்பட போர் செய்யக்கூடியவன். இதனால் அசுரர்கள் தேவர்களை விரைவில் வென்று விடுவர் என்று கருதி பிரகஸ்பதி முனிவர் ஒரு நல்ல படைத்தளபதியை பேர் நிற்கும்படி கூறினார். ஆகையால் தேவர்கள் பிரமன் தலைமையில் சிவனை சென்று சந்தித்து உதவி கோரினார்கள். சிவனும் பார்வதியும் அழகும் பலமும் பொருந்திய மகனை தோற்றுவித்தனர். இந்த மகனே குமாரன் ஸ்கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். அந்த கார்த்திகேயனையே பிரம்மா படைத்தளபதியாக நியமித்தார். சப்தமி சுக்ல பட்சத்து 7ஆம் நாள் சப்தமி எனப்படும். சூரிய தேவனுக்கு உகந்த நாள். சூரியனுடைய கதிர்களின் மிக வெப்பம் காரணமாக பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்கள் அழிந்துவிடும் அபாயம் தோன்றிட்டு. சப்தமி அன்று மற்ற தேவர்கள் சூரியனிடம் அவனது ஒளியினை சிறிது குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இன்றைக்கு இந்த நல்ல விஷயமாங்கள் இந்த பொதுவான விஷயங்கள் நல்ல திதிகளை பற்றி அஷ்டமி நவமி தஷ்டமி துவாத திவாத நல்லா இருக்கு. அதனால் அழிவின்றி காப்பாற்றப்படும் என்றும் கூறினர். சூரியனும் அதை ஒப்புக்கொண்ட. அஷ்டமி சுக்கிலபட்சம் 8வது நாள் அஷ்டமி எனப்படும். காசிப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்த மகனே அந்தகன் என்ற பெயர் பெற்றார். இவனுக்கு 1000 கைகள், 1000 கால்கள், 1000 கண்கள் இருந்தன. அந்தகர் என்றால் பார்வை இழந்தவன் என்று பொருள். ஆனால் அந்தகனுக்கு பார்வை இருந்தது. அவன் 1000 கைகளும் கால்களும் பெற்றிருந்தமையால் அவன் நாட்டை குருடனை போல் தள்ளாடி நடக்க வேண்டிய இருந்தமையால் அவனுக்கு அந்தகாசுரன் என்ற பெயர் வந்தது. யாராலும் தனக்கு சாவு ஏற்படக்கூடாது, தன் தலை கீழே விழக்கூடாது என்று பிரமனிடம் வர வாங்கியவன் தேவர்களுக்கு கொடுமை விளைவிக்க தொடங்கினான். தேவர்கள் பிரமனிடம் வேண்ட நானே கொடுத்த வரத்தை என்னால் மீட்க முடியாது, ஆகவே நான் அனைவரிடம் சிவனிடம் சென்று முறையிடுவோம் என்று கூறிய பிரமன் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவனிடம் சென்றார். இதை அறிந்த அந்தகன் பெருஞ்சேனையுடன் வந்து சிவலோகத்தை எதிர்க்க தொடங்கினான். அவன் எண்ணம் சிவனை கொன்று பார்வதியை திருமணம் செய்து கொள்வதா பெரும்போர் இருந்தது. இவனுடைய மேர்வை பிளக்க அதிலிருந்து ஒழுகிய ரத்தம் பூமியில் விழுந்ததும் புதிய புதிய அந்தசுரர்கள் உண்டாயிற்று. இதை அறிந்த சிவன் நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து தோன்றிய மாத்திரி என்ற தேவதை பெரிய நெருப்பை இப்ப இது அந்தகனி காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்ததான் இல்லைன்னு சொல்லினோம். மகாசிவபுராணத்துல என்ன அவற்ற கோபத்தின் வேர்வையில இருந்து வந்தவர் தானே அந்த பல மாதிரியும் இருக்காது.
அசுரன் என்று. இவர் நேரம் ஆனா அப்ப இந்த கதை உண்டுதான் யாராலையும் தான் அழியக்கூடாண்டும் மாதவி தான் நெருங்கும் போது அங்க உமாதவி நிஞ்ச படிக்கிறோம் அங்க வருது தன் தாயை தான் நெருங்கும் போது தனக்கு காட்டி தர வேணும் அது தாயண்டு அது மாதவியாரை அவர் நெருங்கும் போது அவதான் மாதவியாற்ற மகன் தானே உண்மையா மாதவியாற்ற வியர்வையிலிருந்து வந்தது தானே உண்டாகி அவன் ரத்தம் கீழே விழாமல் செய்து விட்டது அங்க என்ன இந்நிலையில் விஷ்ணுவின் சக்கரம் அந்தகாசுரன் கழுத்தை அறுக்க அவன் தலை கீழே விழக்கூடாது என்ற பிரமனின் வரத்தை காக்க சிவன் அந்த தலையை சூலத்தில் குத்தி ஆகாயத்தில் தூக்கிவிட்டார். இந்த முறையில் அந்தகாசுரன் அழிந்தார். அந்தகன் அழிவு அஷ்டமி திதியில் நடைபெற்றதால் அந்த குறிப்பிட்ட திதியில் மாத்திரிகாவை வணங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அட்டமிலாம் நவமி சுக்லபட்சம் நவமி என்று சொல்லப்படுவது 9வது நாள். காயத்ரி தேவியினால் சொல்லப்பட்ட தேவாசுரனின் கதை நடந்தது நவமி அன்றே. வேத்ராசுர என்ற பெயர் எந்த புராணத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இது வராபுராணத்தின் கற்பனை என்று நினைக்க வேண்டியுள்ளது. முன்னொரு காலத்தில் வேத்ராசுரன் இந்திரனால் கொல்லப்பட்டார். வேத்ராசுரன் தந்தை இந்திரனால் கொல்லப்பட்டார். தனது அடுத்த பிறவியில் வேத்ராசுரன் தந்தைக்கு முற்பிறவியில் நடந்த நிகழ்ச்சிகளை தெரிய வந்தன. இதனால் கடுமையான விரதம் மேற்கொண்டு இந்திரனை கொல்வதற்காக ஒரு மகனை பெற முடியும் என்று நினைத்தான். வேத்ரவதி நதி தேவதை மணந்து வேத்ராசனை பெற்றான். இந்த வேத்ராசுரன் தேவர்களுக்கு எதிரியாக திகழ்ந்தான். தேவர்கள் சிவனின் உதவியை நாடி சென்றனர். வேத்ராசுரனை அழிக்க முடியாது என்று உணர்ந்த சிவபிரான் தேவர்களிடம் பிரமனை சென்று பார்க்கும்படி கூறினார். தேவர்கள் பிரமனை காண சென்ற பொழுது கங்கைக்கரையில் காயத்ரி மந்திரத்தை சொல்லியவாறு அமர்ந்து இருந்தார் பிரமன். அவர் தன்னை சுற்றி நடப்பதை பற்றி ஒன்றும் அறியாமல் சிவன் மீதோ மற்ற தேவர்கள் மீதோ எந்த கவனமும் செலுத்தாமல் இருந்தார். அப்பொழுது திடீரென்று காயத்ரி தேவி தோன்றினார். அவருக்கு 8 கைகளும் அக்கைகளில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தன. இத்தேவி அசுரனுடன் 1000 தேவ வருடங்கள் போர் செய்து முடிவில் வேத்ராசுரனை கொன்றாள். பிரமனின் தவம் முடிவடைந்து இமயமலையில் காயத்ரி தேவி தங்குவதற்கு ஒரு தகுந்த இடத்தை நிர்மாணித்தார். வேத்ராசுரன் காயத்ரி தேவினால் கொல்லப்பட்டது நவமி திதி ஆகியால் அன்று காயத்ரி தேவியை வணங்குவது சால சிறந்தது. தசமி சுக்லபட்ச 10ஆம் நாள் வருவது தசமி திதியாகும். பிரம்மனால் படைக்கப்பட்ட 10 தேவதைகளை வணங்க வேண்டும். இந்நாளில் வெறும் தயிர் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைத்த பிரம்மனுடைய வாயிலிருந்து ஒரு புழுதி காற்று புயல் போல் வெளிவந்தது. வந்தவுடன் அந்த புழுதி குபேரனுடைய வடிவை பெற்றது. இவ்வாறு குபேரன் பிறந்தது சுக்கிலபட்ச ஏகாதசி ஆகும். பிரம்மனின் உத்தரவுப்படி தேவர்களின் கஜானா அதிகாரியாக குபேரன் நியமிக்கப்பட்டார். குபேரனை நினைத்து செய்யும் இவ்விரதம் இந்த ஏகாதசி என்று பொங்கலை உண்டு அனுஷ்டிக்க வேண்டும். துவாதசி சுக்லபட்சம் 12ஆம் நாள் அனுஷ்டிப்பது துவாதசி திதி. வாயுதேவன் வேண்டிக் கொண்டதால் நாராயணன் விஷ்ணுவாக அவதரித்தார். லட்சுமி தேவி விஷ்ணுவை மணந்து கொண்ட துவாதசி அன்றுதான். இவர்கள் இருவரையும் துவாதசி அன்று வழிபடுவது நல்லது. துவாதசியெல்லாம் விஷ்ணு பிறந்திருக்கிறார் என்ன அவதரித்தவர். அமலா ஏகாதசி திரியோதசி சுக்லபட்சம் 13ஆம் நாள் திரியோதசி எனப்படும். பிரமன் பிரபஞ்ச உற்பத்தி பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வலப்பக்கத்தில் இருந்து தோன்றினவன் தர்மதேவன். அவனுக்கு 4 கைகளும் 3 கொம்புகளும் இருந்தன. எருது வடிவில் தோன்றி 4 கால்களும் 3 கொம்புகளும் 4 கால் 3 கொம்பு எருது வடிவில் தோன்றி இருந்தான். மக்கள் நல்வழியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களா என்பதை கண்காணிப்பதே
தர்மதேவனின் கடமையாகும். ம். மக்கள் தவறான பாதையில் சென்றால் தர்மதேவன் ஒரு கால் இல்லாமல் போகும். அதாவது சத்திய யுகத்தில் தேவதைக்கு 4 கால்களும், திரியோ யுகத்தில் 3 கால்களும், துவார யுகத்தில் 2 கால்களும், கலியுகத்தில் 1 காலும் ஒரு இருக்கும். காலம் இருக்குமா? அப்ப இப்ப 1 கால் கலியுகம். அதான் இவ்வளவு கலி. ஒரு சமயம் பிரகஸ்பதியின் மனைவியாகிய தாராவை சந்திரன் கவர்ந்து சென்றான். இதை கேள்வியிட்ட தர்மதேவன் மிகவும் மனம் வருந்தி காட்டில் சென்று தவம் புரியலானான். தர்மத்தின் தலைவனான தர்மதேவன் இல்லாமையால் எங்கும் சட்டம் சீர்கட்டு கொடூரமான நிகழ்ச்சிகளே நடைபெற்றன. இதை கண்ட பிரமன் திரியோதசி திதி என்ற தர்மதேவனை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார். ஆதலால் இத்திதி மிகச் சிறப்பு பெற்ற இது திரியோதசி நல்ல திரியோதசி மிகச் சிறப்பு பெற்றதாகும். சுக்லபட்சம் 14ஆம் நாள் ருத்ரனை பற்றி நினைப்பவர்கள், விரதம் அனுஷ்டிப்பவர்கள் எல்லாம் பாவங்களில் நின்றும் விடுதலை பெறுவர். அட்டவணாமி எல்லாம் கூட அமாவாசை பிரமனிடமிருந்து தோன்றியவர்களாகிய தன்மாத்திரர்கள் என்பவர்கள் ஆகாயத்திலே தங்கி சோமபானத்தை உணவாக கொண்டு தியானத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களே மக்கள் அனைவருக்கும் மூதாதையர்கள் என்று சொல்லப்படுவார்கள். தன்மாத்திரர்கள் பத்திகளை இவர்களை திருப்திப்படுத்த அமாவாசை இன்றைக்கு எள் தண்ணீர் தர்ப்ப என்பவற்றை படைத்து வழிபடுவதால் அமாவாசை அன்று எள் தண்ணீர் படைத்து வழிபடுவதால் இவர்கள் திருப்தி அடைகிறார்கள். இதற்கு இந்த தன்மாத்திரர்கள் தான் இந்த அமாவாசைக்கு பிரிது அந்த இதுகள் படைக்கிறது. நாங்க தன்மாத்திரை படிச்ச நாங்கள் தன்மாத்திரைகள் என்ன? ஓசை, ஒளி, சுவை, மனம். பௌர்ணம், சோமன் அல்லது சந்திரன் என்று அழைக்கப்படும் தேவன் அத்திரி முனிவரின் மகன் ஆவார். சோமன் அல்லது சந்திரன் என்று அழைக்கப்படுறது அத்திரி முனிவர் தான். பல 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 ஆண்டு காலம் பாலைவனத்துல இருந்து அவர் தவம் செய்தவர். ஏனென்றா சூரியன் இருந்தது. அப்ப சூரியன் மறைந்தால் அந்த இரவுக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்றுதான் சந்திரனை படைச்சவர் அத்திரி முனிவர். அதான் அத்திரி முனிவற்ற மகன் தான் சந்திரன். தட்சனின் பெண்களில் 27 பெண்களை மணந்து கொண்டவர். அதான் 27 நட்சத்திரங்கள் சந்திரனை சுற்றி இருக்கிறது. அப்ப தட்சனின் பெண்களில் 27 பெண்களை மணந்து கொண்டவன். அவர்களில் ரோஹிணியிடம் மட்டும் அதிகம் அன்பு செலுத்தியதால் மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட்டனர். தனியவர் ரோஹிணியிட்ட மாத்திரம் 27 பேர்ல தச்சன் போய் மற்ற பெண்கள் போய் சொல்லி அவர் ரோஹிணியோட தான். அப்ப தச்சன் அறிவுரை கூறியும் சோமன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. கடும் கோபம் கொண்ட தச்சன் சாபமிட்டான். ஆகையால் சந்திரன் சிறிது சிறிதாக தேய்ந்து 15ஆம் நாள் அமாவாசை அன்று மறைந்து விடுகிறான். மருந்தாக மூலிகை செடிகள் சந்திரன் மறைந்து விடுவதால் தங்களின் ஆற்றல் எழுந்து இந்த மூலிகை செடிகள் எல்லாம் தங்களுடைய ஆற்றல் எழுந்து தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட அவர் பாற்கடலை கடையும்படி கூறினார். அதாவது பாற்கடல் கடந்ததை பற்றி எல்லா புராணங்களும் பேசுகின்றன. சாவாமருந்தாகிய அமிர்தத்தை எடுப்பதற்காக பாற்கடல் கடையப்பட்டது என்பது மற்ற புராணங்கள் கூறும் கதையா. ஆனால் வராக புராணம் மற்றவரிலிருந்து மாறுபடுது. பாற்கடலை கடந்த தேவர்களுக்கு சோமபானம் கிடைக்கிறது. இந்த சோமபானம் சந்திரனே ஆகும். சேருமான் சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டார். மேலே கூறிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் பௌர்ணமி அன்று நடைபெற்றதால் பௌர்ணமி விரதம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாகும். இவ்விரதத்தினை முடித்த பிறகு ஒருவர் அரிசிச்சோறு சாப்பிடலாம். இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுபவர்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கப் பெறும். பௌர்ணமி நல்லது. விரதங்கள். பிருத்வி வராகத்தை பார்த்து விரதங்கள் பற்றி அறிய விரும்புகிறேன் என்று சொல்லியவுடன் வராகம் கூறத் தொடங்கியது. விரதங்கள் பல வகைப்படும். முதல் வகை பிரம்மச்சரியம், சத்தியம் காத்தல் ஆகிய 2ஐயும் தலையாக கடமையாக கொண்டது. 2வது பஜனை செய்தல், இறைவனின் புகழை பாடுதல் ஆகியன. 3வது வகை குறிப்பிட்ட நாட்களில் பட்டி
இருத்தல் ஆகியவையாம் பட்டினி இருக்கிறார். இது பற்றி பல கதைகள் சொல்லலாம். எனினும் உதாரணத்துக்கு ஒன்று இரண்டை சொல்லுகிறேன். துர்வாசர் ஒருமுறை அவருக்கு நண்பனாயிருந்த ஒரு வேடனுக்கு சத்தியதபா என்ற பெயர் சூட்டினார். காரணம், அவன் வேடனாக பிறந்த நேர்மை சத்தியம் என்ற ரெண்டுக்கும் பெருமதிப்பு கொடுத்து வாழ்க்கையில் கடைபிடித்தான். ஆதலின் அவனுக்கு இந்த பெயரை தந்தார். ஒருமுறை வராகம் பிருத்திவிக்கு கூறிய ரகசியமான ஒரு விரத சடங்கை துர்வாசர் இப்பொழுது சத்தியதபாவுக்கு கூறினார். ஏகாதசி அன்று பட்டினி கிடந்து துவாதசி அன்று காலையில் ஆற்றுக்கு சென்று ஆற்று மண்ணை உடம்பில் பூசிக்கொண்டு நாராயணனை நினைத்தவாறு நீந்தி குளிக்க வேண்டும். பிறகு வந்து உணவு கொள்வதே துவாதசி விரதத்தின் மகிமை. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாய் இருந்தாலும் பிரமத்தை அடையும் வழியை அவர்கள் அடைய முடியும். இந்த விரதம் மார்கழி மாதத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இது போன்று வராக துவாசதி விரதத்தை மாசி மாதத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்துக்கு வராகத்தின் வடிவத்தை செய்து அதை வெள்ளை துணியால் உடுத்தி மண்பானையில் வைத்து பகலில் பூசிப்பதுடன் ஏகாதசி இரவு கண் விழித்து பூசித்தால் சிறந்த பயன் உண்டு. இவற்றை அல்லாமல் ராம துவாதசி ஆணி மாதத்தில், கிருஷ்ண துவாதசி ஆடி மாதத்திலும், புத்த துவாதசி ஆவணி மாதத்திலும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். மாதாஜி வச்சிருக்கிறாவாக்கும் இந்த இதுகள் என்ன வராக அதுகளை வச்சுட்டா நம்ம சோடிக்கிறோட அந்த அதுல வச்சிருக்கிறோம். கந்தி விரதம். சந்திரன் தச்சனின் சாபத்தை முறியடிக்க மேற்கொண்ட விரதம். சந்திரன் தச்சனின் சாபத்தை, சுக்கிலபட்சம் என்பது வளர்பிறை என்றும் கிருஷ்ணபட்சம் என்பது தேர்பிறை என்றும் கூறப்படும். இந்த விரதம் கார்த்திகை மாதம் சுக்கிலபட்சம் துவிதியை திதியில் ஆரம்பமாகும். கிருஷ்ணர் பலராமர்களை வழிபட வேண்டும். அவிஞ விரதம். திரிபுராசுரனை கொள்வதற்கு முன்பு சிவருமானாலும் கடல் நீரை பெறுவதற்கு முன்பு அகத்திய முனிவராலும் கடைப்பிடிக்கப்பட்ட விரதமா. பங்குனி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி அன்று கணேசனின் மந்திரங்களை சொல்லுதலும், அதைத் தொடர்ந்து பஞ்சமி திதியில் விநாயகரை தயிர், பூக்கள் முதலியவற்றால் பூசை செய்வதும் முக்கியமானது. ஒருவருக்கு வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்குவதற்கு அனுஷ்டிக்கப்படும் விரதம் காம விரதம். அப்படியும் ஒரு விரதம் இருக்கு. தை மாதம் துக்கிலபட்சம் பஞ்சமி திதியில் ஸ்கந்தனை நினைத்து வழிபடுவதா. ஐயோ, இப்ப விரதமா இது? பொய்யுக்கு தாந்தி விரதம் கார்த்திகை மாதம் சுக்கிலபட்சம் பஞ்சம திதியில் கடைப்பிடிக்கப்படும். இவ்விரதம் குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் விலக்கிவிடும். இவ்விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சூடான உணவை 1 வருட காலத்துக்கு தவிர்க்க வேண்டும். ஆதிசேஷனை வணங்க வேண்டும். சாந்தி விரதம். புத்திரேஷ்டி விரதம். இவ்விரதம் இருப்பவர்கள் பால், தயிர் முதலியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். குழந்தை கிருஷ்ணனை வணங்க வேண்டும். யுகங்கள். பத்ரவிஷா அரசனுக்கும் அகத்திய முனிவருக்கும் இடையே யுகங்கள் பற்றி உரையாடல் நடைபெற்றது. கலியுகத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் அழிந்துவிடும். இந்த யுகத்தில் நல்லவை அழிந்து கொடுமைகளே தலை தூக்கி நிற்கும். உண்மையான சக்தி இல்லாமல் வெறும் சடங்குகள் மூலம் இறைவனை அடைதல் இயலாது. நாராயணனை அனைத்திலும் முன்னிற்பவர் என்று சிவருமானை கூறியுள்ளார். ஆதலால் படைக்கப்பெறும் பொருள்கள் யாவும் விஷ்ணுவுக்கே முதலில் படைக்கப்பெற வேண்டும். கலியுகம் என்பது நாராயணால் தோற்றுவிக்கப்பட்டாலும் கௌதம முனிவரின் சாபம் பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே கலியுகம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படி கௌதம முனிவரின் சாபம் என்ற ஒன்று இல்லை என்றால் கலியுகம் என்பது வேறு மாதிரி அமைந்திருக்கும். ஒரு முறை கௌதம முனிவர் அரிசியும் பழங்களும் எப்பொழுதும் தன்னிடம் நிறைய இருக்க வேண்டும் என்று. அப்ப கலியுகத்துக்கு அவர் சாபம்தான் முக்கியமாரு. கௌதமன் நாராயணிடம் இருந்து பெற்றிருந்தார். ஒரு சமயம் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட பொழுது சிருங்காவில் இருந்த முனிவர்களுக்கு தன்னிடம் இருந்த அரிசி பழங்கள் முதலியவற்றை கொடுத்து பசி தீர்த்தார். அவர்களும் பெரிதாக மகிழ்ந்தனர். சில நாட்கள் கழித்த முனிவர்கள் பஞ்சம் தீர்ந்தவுடன் கௌதம முனிவரிடம் சொல்லாமல் அவரது ஆச்சிரமத்தை விட்டு சென்று விட்டனர்.
அவ்வாறு செல்லும் முன் கௌதம முனிவர் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும் அதன் காரணமாகவே தாங்கள் அந்த ஆசிரமத்தை விட்டு செல்வதாகவும் ஒரு சூழ்ச்சி செய்திருந்தனர். அந்த முனிவர்கள் தம்முடைய சக்தியால் ஒரு பசுவை கௌதம முனிவரோ இது நடந்த ஒரு கதை இருக்குத்தானே ராணியக்கா. கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு வரவழைத்து அவர் பார்க்கும் இடத்தில் நிறுத்தி வைத்தனர். வெளியே சென்றிருந்த முனிவர் வந்தவுடன் பசுவை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் நீர் அருந்த கொடுத்தார். நீரை அருந்த பசு இறந்து விட்ட பசுவினை போல கீழே விழுந்து விட்டது. இதை கட்ட மற்ற முனிவர்கள் கௌதம முனிவர் ஒரு பசுவினை கொன்று விட்டார் என்று கூறி அதனாலேயே தாங்கள் அந்த ஆசிரமத்தை விட்டு செல்வதாக கூறி சென்றனர். கௌதம முனிவர் இமயமலை சென்று பாவத்தை போக்க எண்ணி சிவபெருமானை நினைந்து தவம் இயற்றினார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய முடியினை கொடுத்தார். அந்த முடியினை கௌதம முனிவர் தன் ஆசிரமத்தில் கொண்டு வந்தார். அதிலிருந்து கோதாவரி கங்கை உற்பத்தி ஆயிற்று. அந்த நீர் பட்டவுடன் இறந்து கிடந்த பசு உயிருடன் எழுந்ததை பார்த்த கௌதம முனிவர் தன்னை மற்ற முனிவர்கள் ஏமாற்றியதை தெரிந்து கொண்டார். இது நாங்க மகாபுராணத்துல படிச்ச நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கௌதமர் கோதாவரி கங்கையை தன் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்திருப்பதை அறிந்த சப்தரிஷிகள் அதை காண ஆசிரமம் வந்தனர். சப்தரிஷிகளின் முன்னிலையில் தன்னை ஏமாற்றிய முனிவர்களுக்கு சாபமிட்டார் கௌதம முனிவர். இனி நீங்கள் பிராமணர்கள் என்று யாராலும் கருதப்பட மாட்டீர்கள், எந்த யாகம் செய்வதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று சாபமிட்டார். இதை கேட்ட முனிவர்கள் அவரது சாபத்தின் கடுமையை குறைத்து கொள்ள வேண்டினர். ஆனால் கௌதம முனிவர் சிவபெருமான் ஒருவராலேயே அதை செய்ய முடியும் என்று கூறி அனுப்பிவிட்டார். கைலாய மலைக்கு சென்று சிவனிடம் சாபத்தினை குறைக்கும்படி வேண்டினர். சிவன் அவர்களிடம் வேண்டுகோளுக்கிணங்க துர்க்குணம் கொண்ட முனிவர்கள் கலியுகத்தில் பிறப்பார்கள் என்றும் பொய் பேசுதல் ஏமாற்றுதல் போன்ற குணங்களை உடையவர்களாய் இருப்பர் என்றும் கூறினர். அம்முனிவர்கள் கலியுகம் என்பது மிக கொடுமை ஆனதாக இருக்கும் என்றும் தங்களால் தாங்க இயலாது என்றும் கூறினர். சிவபெருமான் அவர்களிடம் சிவசம்ஹிதை என்ற நூலினை கொடுத்து அவர்களில் சிலர் நல்லவராக பிறப்பார்கள் என்றும் சிலர் துன்மார்க்கங்களாய் பிறந்து நரகத்தினை அடைவார்கள் என்றும் கூறினார்கள். இதுவே சாபத்தின் காரணமாக கலியுகம் தோன்றும் என்பதற்கான கதை என்று முடித்தனர். அகஸ்திய முனிவரும் பத்ரஸ்வ அரசனும் விஷ்ணுவே அனைத்திலும் உயர்ந்தவர். பிரம்ம சிவபெருமான் இவர்களை விட உயர்ந்து நிற்பவர் விஷ்ணுவே. சத்துவ குணம் மட்டுமே நிறைந்திருப்பவர் விஷ்ணு. சத்துவ குணமும் ராஜ உள்ளன. சத்துவன் ராசதன் தாமசமாய 3 குணங்களும் சிவபெருமானிடம் உள்ளன. ஒரு சமயம் பிரம்மன் பிரபஞ்ச உற்பத்தியின் போது சிவபெருமானிடம் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினர். உடனே சிவபெருமானின் நீரின் அடியில் சென்று தவம் புரிய துவங்கினார். அப்பொழுது தன் எதிரே தன் கை கட்டை விரல் அளவு வடிவத்தில் விஷ்ணு சிவன் எதிரே தோன்றினார். அந்த வடிவத்தை சிவன் அலட்சியப்படுத்தி விட்டார். அதன் பிறகு ஒளிமயமான 12 பிம்பங்கள் சிவன் எதிரே வந்தன. நீங்கள் யார் என சிவன் கேட்க பதிலே சொல்லாமல் அந்த 12 ஒளிகளும் மறைந்தன. இத இந்த சிவனை குறிக்கிறதாண்டா அந்த குனி உருத்திரன் அழுத்தல் இவரால நியமிக்க மகா உருத்திர அவனுடைய அந்த சிவனை பற்றி தான் இதுல சொல்லினோம்ன்றதுதான் நாங்கள் கடவுளே அல்ல. அளவு விஷ்ணு எதிரே அந்த வடிவத்தை சிவனை அலட்சியப்படுத்தி விட்டார். அதன் பிறகு ஒளிமயமான 12 பிம்பங்கள் அந்த 12 ஒளிகளும் மறைந்தன. அதன் பிறகு விஷ்ணு சிவனுக்கு எதிரே தோன்றி பின்வருமாறு பேசலானார். நீர் மிக உயர்ந்தவர் என்றும் அனைவரினும் மேம்பட்டவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். உண்மை அவ்வாறு இல்லை. உமக்கு எதிரே அந்த 12 ஒளி வடிவங்களை கூட நீர் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் துவாசதாதித்தர்கள். அவர்களை நீர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எதனையும் காண வேண்டுமானால் என் அருள் இருந்தால் தான் முடியும். இதோ உமது எதிரில் கட்டவிரல் வடிவள உருவெடுக்கிறேன் பாரும் என்று கூறிவிட்டு கட்டவிரல் வடிவில் தோன்றிய விஷ்ணு உயர வளர ஆரம்பித்து அண்டத்தை முட்டும் அளவில் வளரத் தொடங்கினான். அதை பார்த்த சிவன் விஷ்ணுவின் உண்மையான பெருமை அறிந்து கொண்டு தவம் செய்ய புறப்பட்டார். தவம் பிரித்திவி வராகத்தை பார்த்து ஒருவருடைய பாவங்களை போக்கிக் கொள்ள சிறந்த வழியாது என்று கேட்டது. அதற்கு வராகம் சொன்ன விடை வருமாறு. இப்படி ஒருவர் காலை எழுந்தவுடன் முதலில் உடம்பை தூய்மையை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சாணத்தால் மழுகி தூய்மை செய்ய வேண்டும். பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். விஷ்ணு விக்கிரகத்தை அந்த தூய்மையான இடத்தில் வைத்து மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்க வேண்டும்.
பால் நெய் முதலியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு விஷ்ணுவின் புகழை பாட வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக தேவைப்படுவது தூய்மையான மனத்துடன் விஷ்ணு இடத்தில் அன்பு செய்வதாகும். இதற்கடுத்தபடியாக ஒருவன் மறுபுறப்பில் மிருகமாகவோ பறவையாகவோ பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி நேர்மையான வழி நடத்தல், விரதங்களை மேற்கொள்ளல், பெற்றோர்களை மதித்து நடத்தல். காகமுகா என்ற தீர்த்தத்தில் உயிரை விடும் ஒருவன் உறுதியாக மறுபிறப்பில் மிருகமாகவோ பறவையாகவோ பிறக்க மாட்டான். இதற்கு ஒரு உதாரணமாக கதையை வராகம் கூறிட்டு, ஒருமுறை ஒரு வல்லூர் வேகமாக தண்ணீர் பாய்ந்து ஒரு பெரிய மீனை கவ்வி அதை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் எழுந்தது. மீனின் கனம் தாங்காமல் வல்லூரும் மீனும் கீழே விழுந்து உயிரை விட்டன. கோகமுகா தீர்த்தத்தில் இருந்ததால் அந்த மீனும் அதில் முக்கி குளித்து எடுத்ததால் வல்லூரும் இப்பிறவி நீங்கி மீனொரு ராஜா குமாரனாகவும் வல்லூர் ஒரு அரச குமாரியாகவும் பிறந்தன. அந்த அரசகுமாரன் மணந்து கொண்டான். சில நாள் கழித்து அரசகுமாரனுக்கு தீர்க்க முடியாத தலைவலி வந்தது. தாதந்தேரம் விடைபெற்றுக் கொண்டு அவர்கள் இருவரும் கோமுகால் தீர்த்தத்துக்கு வந்தார்கள். அங்கே வந்தவுடன் அவர்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நினைவு வந்தது. மீனாக இருந்த அரசகுமாரன் திடீரென்று தரையில் விழுந்து தலையில் அடிபட்டதால் இந்த ஜென்மத்தில் தலைவலி உண்டாயிற்று என்று அறிந்து விஷ்ணுவை தியானித்து தீர்த்தத்தில் மூழ்கி துன்பம் நீங்க பெற்றான். மாயை வராகம் பிரித்திவியை பார்த்து யாரும் மாயை வெற்றி அறிந்து கொள்ள முயலக்கூடாது, அதற்காக இந்த கதையை சொல்கிறேன் என்று ஆரம்பித்து பின்வரும் கதையை குறித்து. கிருத்துவனத்து சோமசர்மா என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தார். சிறந்த விஷ்ணு பக்தனான அவன் ஒரு முறை தவம் செய்கையில் விஷ்ணு எதிரே தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று விஷ்ணு கேட்க, மாயை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்றார் சோமசர்மா. அது மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று என்று விஷ்ணு எடுத்து சொல்லியும் சோமசர்மா கேட்கவில்லை. பிடிவாதமாக இருந்ததால் அவனை அழைத்து சென்று பக்கத்தில் உள்ள ஆற்றில் குளிக்க சொன்னார். உடைகள், கமண்டலம் முதலியவற்றை தரையில் வைத்துவிட்டு சோமசர்மா தண்ணீருக்குள் பாய்ந்தான். திடீரென்று நிசாதர்கள் வசிக்கும் எதிர்க்கரையில் உள்ள கிராமத்தில் பெண்ணாக பிறந்து நிஷாதன் ஒருவனை மணந்து கொண்டு அவனிடத்தில் 2 பெண்களையும் 3 நெறிகளையும் பெற்றார். பல ஆண்டுகள் கழிந்தன. சோமசர்மாவுக்கு தவம் என்பதை மறந்துவிட்டது. அந்த இடத்தில் விஷ்ணு தோன்றி அவன் யார் என்பதை நினைவூட்டியவுடன் பழைய சோமசர்மாக விரும்பினான். ஆற்றின் கரையில் அப்பெண் தன் துணிகளை களைந்து வைத்துவிட்டு தண்ணீரில் குளிக்க சென்றாள். நீரில் பாய்ந்த அப்பெண் எதிர்கரையில் சோமசர்மாவாக வெளியே வந்தார். தன் உடைகளை மாற்றிக்கொண்டு தான் நிஷாத பெண்ணாக இருந்ததை நினைத்தார். அப்பொழுது எதிர்கரையில் அந்த நிஷாத பெண்ணின் கணவன் கரைக்கு வந்து மனைவியின் துணிகள் இருப்பதை பார்த்து அவள் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டாள் என்று கருதி என்று கதறி அழுவதைக் கண்ட சோமசர்மா அவனுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு சென்று குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுமாறு புத்தி சொன்னார். அந்த நிஷாதன் கவலை குறையாமல் அழுதைக் கண்டு உண்மையை கூறிவிடலாமா என்று கூட சர்மா நினைத்தார். அந்நிலையில் விஷ்ணு தோன்றியவுடன் சர்மாவை பார்த்து எதிர்கரையில் பார் என்று கூறினார். இங்கு விஷாதர்கள் தங்கி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இதுதான் மாயையின் செயல். மானிடர்கள் மாயையின் செயலை அறியாமல் இருப்பதே சிறந்தது என்று கூறினார். சோமசர்மா வீட்டுக்கு வந்ததும் பக்கத்தில் உள்ள முனிவர்கள் ஒன்று சேர்ந்து குளிக்க சென்ற நீ இவ்வளவு நேரம் கழித்து வர காரணம் என்ன என்றார். அதற்கு விடை கூற விரும்பாத சோமசர்மா குப்ஜம் தீர்த்தம் சென்று கடுமையான விரதம் அனுஷ்டித்தார். மதுராவின் சிறப்பு. பல ஊர்களின் சிறப்பினை, அதாவது மாயை பற்றி அறிய கேட்க கூடாதா, பல ஊர்களின் சிறப்பினை சொல்லிக் கொண்டு வந்தது வராகம். நைமிசாரண்யம், பிரயாகை, பிட்டாயாகை, வாரணாசி ஆகிய அனைத்திலும் மேம்பட்ட சிறப்பினை உடையது மதுராவில் தான் விஷ்ணு கிருஷ்ணனாக அவதரித்தார். அதானே மதுராபுரி.
ம். நைமிசாரண்யத்தில் இருந்து மதுரா வந்து தாழ்ந்த ஜாதிக்காரன் சதுர்த்த திதியில் ஜமுனையில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி இறந்து விட்டான். மதுராவில் உள்ள ஜமுனையில் இறந்த சத்திரிய மன்னன் ஜங்ஷ மாதனுவாக பிறந்தான். அவன் மனைவி பிபெரி என்பவள். தன் கணவன் உறக்கத்தில் பெருமூச்சு விடுவதையும் முனகுவதையும் கண்டு அதன் காரணத்தையும் கேட்டாள். அரசினை மூத்த மகனிடம் ஒப்பித்து விட்டு மதுராவுக்கு தன்னுடன் வருவதானால் அந்த ரகசியத்தை சொல்வதாக மன்னன் கூறினான். மனைவி அதற்கு உடன்பட அரசை மகனிடம் கொடுத்து விட்டு இருவரும் மதுரா சேர்ந்து வந்தனர். அங்கே வந்து ஜமுனையில் குளித்ததும் அந்த அரசிக்கு அவள் பழம்பிறப்பு நினைவுக்கு வந்தது. அவள் பழம்பிறப்பில் ஜமுனையை காணும் பொழுது நீர்களில் மூழ்கி இறந்ததால் காசிராஜன் மகளாக பிறந்து சௌராஷ்டிர மன்னராகிய ஜக்ஷ மாதனுவை திருமணம் செய்து கொண்டாள். அரசன் பெருமூச்சு விட்டதற்கு காரணம் போன பிறப்பில் அவள் மதுராவில் பிறந்து இறந்ததால் இந்த பிறப்பில் அங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் பெருமூச்சு விட்டதாக கூறினான். இருவரும் அங்கே தங்கி மோட்சம் போயினர். ஏனைய புராணங்களைப் போலவே வராக புராணமும் அதை கற்பதாலும் கேட்பதாலும் உண்டாகும் பயன்களை கூறி முடிக்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்க வளம்.